நன்றாக உறங்குகின்ற தோழியின் வீட்டை ஆண்டாள் வர்ணிக்கின்றாள். அந்த வீடு சாதாரண வீடல்ல. வீட்டின் நாற்புறமும் மாடங்கள் வைத்து கட்டியிருக்கிறார்கள். அம்மாடங்களில் எப்போதும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஒளி வீசக்கூடிய மணிகளை, இரத்தின கற்களை அழுத்தி பதித்து மாடங்களை சுற்றி அழகுபடுத்தி இருக்கிறார்கள். விளக்குகளின் தீப ஒளி இரத்தின கற்களின் மீது பட்டு அவைகளை மேலும் ஒளி பெறச் செய்கிறது. வீட்டின் ஒவ்வொரு வாயிற்படியும் பார்த்த உடனேயே சொல்லிவிடலாம், இது ஒரு மிகப்பெரிய செல்வந்தரின் வீடு என. இப்படிப்பட்ட மாளிகை வீட்டில்தான் அந்த பெண் கவலையில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் செல்வந்தருடைய மகள் மட்டுமல்ல, செல்ல பெண்ணும் கூட. அது மட்டுமல்ல, வீட்டிற்குள்ளேயே இருந்து அகிலும் சந்தனமும் காற்றில் கலந்து தெருவுக்கும் வந்து விடுகிறது. அச்செல்வந்தரின் மகள் கண்ணனிடம் தீவிர பக்தி கொண்டவள். அப்படியானால் கண்ணனுடைய நினைவே இல்லாமல் எப்படி இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள்? படுக்கை சுகம் போலும். மாமன் மகளே, நீ மணிக்கதவும் தாழ்த்திரவாய் என தோழிகள் அனைவரும் அழைக்கிறார்கள். ஆனால் எந்த சத்தமும் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. நம் உள்ளம் கூட இப்படிப்பட்ட ஒரு உல்லாச மாளிகைதான். அது எல்லா சுகங்களையும் தேடிச் செல்கிறது. சுகங்களை பெற்றதும் அதை அனுபவித்து அதிலேயே ஆழ்ந்து விடுகிறது. இப்படி உலக சுகங்களை தேடி அலைகின்ற மனம் தெய்வ சிந்தனை என்பதையே மறந்து விடுகிறது. மாயை எனும் கதவு மனதை லௌகீக வட்டத்திற்குள்ளேயே அடைத்து விடுகிறது. கன நேரத்தில் அழிந்து போகும் நிரந்தரமற்ற சுகானுபாவங்களை அனுபவிக்கின்ற மனம் நிரந்தரமான எல்லையில்லா பேரின்பத்தை தேடிப் போவதில்லையே. ஏன்? பகவானின் திருவடி நிழல் எனும் பேரானந்தத்தில் ஒன்றுவது எப்போது? மாயை எனும் கதவு திறக்கப்படுமாகில் ஆன்ம ஜோதி வெளிப்படும். அங்கே இறைவனின் ஆனந்த வடிவினை காணலாம். நம் மனமும் பலவிதமான எண்ணங்களாலும் ஆசை மயக்கத்தாலும் கட்டுண்டு கிடக்கிறது. நம் மனம் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டு ஆன்ம விசாரத்தில், அதாவது மெய்ஞான விளக்கத்தில் லயிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்றும், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முளமுன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவும் நிக்கேலோர் எம்பாவாய் என மாட்டேன் என்று கூறாமல் உன் நெடிய நிலைக்கதவை, அதாவது மனக்கதவை திறப்பாயாக என்றும், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என இறைவனின் உயர் குண சிறப்பியல்புகளை சிந்தித்தால் இதனால் வரை நாம் செய்த பாவ வினைகளும் ஆன்மா ஆசை வையப்பட்டு செய்ய இருக்கின்ற பாவ வினைகளும் நம்மை தாக்காதபடி காப்பான் எனவும் எடுத்துரைக்கிறாள். கீதையிலும் கண்ணன் எவர்கள் என்னை சரணடைகிறார்களோ அவர்களே மாயையை தாண்ட முடியும் என்கிறார். நம்முடைய ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் இறைவனை நோக்கிய பயணமாக மாறும் பொழுது கிளர்ந்தெழும் நினைவுகள் படிப்படியாக அடங்கும். பல்வேறு நிலைகளை கடந்த பின்தான் பருத்தி ஆடையாக பரிணமிக்கிறது. அதுபோல் நாம் மனதின் கதவுகளை திறந்து கொண்டு உண்மையான ஆன்மீக தேடலால் பேரானந்தத்தின் திருவடிகளில் சரணடைந்து அதிலேயே ஒன்றிவிட வேண்டும். மாயையிலிருந்து விடுபட்டால் பரம்பொருளோடு ஒன்றிப்போவோம். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு ஒன்றுபடுதலே வைகுந்த பதவி. இதை நாம் வாழும் காலத்திலேயே அடைய முடியும் நித்திய பேரானந்தமாக.